அப்புறம் யாரும் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்னது நீங்க வந்து பெரிய சிட்டெரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா சிட்டெரும்பு மாதிரி இன்னைக்கு நான் வேலை பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம். ஆனால் என்ன, ரமேஷ் மட்டும் வெயிட் போடவே மாட்டான், அந்த குச்சி மாதிரியே இருப்பான். அப்புறம் ஜிம்முக்கு போகிறாங்களா? ஆஹா எப்பா. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சூப்பு கொஞ்சம் வைக்கலாம், அதே மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ரைஸ் வச்சுருக்கேன், தயிர் பச்சடி, இவ்வளோ தான் மத்தியானம் லஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோவில் நான் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ அப்படின்னா எத்தனை பேருக்கு அந்த பிரியாணி? 6 பேருக்கு. சூப்பர், 6 பேர் சாப்பிடலாம் பிரியாணி. இங்கே வந்து கொஞ்சமாக சூப்புக்கான மட்டன், அதுக்கப்புறம் அது வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பு மசாலா நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூப்பு மசாலா வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு ஜீரகம் 2ம் ஒரே பங்கு எடுத்துக்கணும். மிளகு அதை விட கூட 2 ஸ்பூன் சோம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுக்கணும், 4 ஸ்பூன் மிளகு எடுக்கணும். அதுக்கப்புறம் தனியா வந்து 3 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 போதும். இது வந்து நமக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் இந்த பொடி வந்து நமக்கு வந்துடும், அதாவது சூப்புக்கு வைக்கிறதுக்கு. இதை நல்லா வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் வெஜ்ஜி சூப்புக்கும் போடலாம், நான்வெஜ் சூப்புக்கும் போடலாம், எல்லா சூப்புக்குமே இது போடலாம். நம்ம வந்து இந்த டைமில் வந்து நிறைய சூப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய நான்வெஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிறு வகையெல்லாம் வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாள் ஒரு பயிர் வகை வந்து சமைச்சு சாப்பிடலாம். தக்காளி வந்து நான் வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 2-3 போட்டிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சுருவோம். நல்லா வந்து வேகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 விசில் போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அதில் உள்ள சார் அப்போ தான் வந்து இறங்கும். அந்த காலத்துலலாம் நம்ம சூப்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா, மட்டன் சூப்பு எது வச்சாலுமே சாயங்கால நேரத்தில் வாங்கிட்டு வந்து அடுப்பில் போட்டு நல்லா வேக வச்சுருவாங்க. காலையில் தான் அதில் மசாலாலாம் போட்டு காலையிலேயே அந்த சூப்பு தான் ஃபஸ்ட்டு குடிப்பாங்க. அதனால தான் வந்து எனக்கெலாம் எங்கள் பாட்டி அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பிள்ளை ஆகி அந்த உட்கார வச்சு எழுப்புனதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் இந்த மாதிரி சூப்பு தான். அதே மாதிரி மாசமாக இருக்கும் போதும் சரி நிறைய சூப்பு வச்சு கொடுப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எல்லாரும் எதுக்கும் சாப்பாடு போட மாட்டாங்க எங்கள் பாட்டி. ஏன்னு கேட்குன்னா நிறைய சாப்பிடுவாங்க, கண்ணு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 முட்டை தான் வெளியே வைப்பாங்க, 2 முட்டை வந்து சோத்துக்குள்ள மறைச்சி வைப்பாங்க. சாப்பிட முடியாது நம்மளால, ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் பாட்டி வந்து பண்ணுவாங்க. ஏன்னா கண்ணு படக்கூடாது, நிறைய சாப்பிடலாம், குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறீங்க, பால் வந்து இல்லை அப்படின்றீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு என்னன்னு ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தைக்கு வந்து பால் கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த நூக்கல், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா நல்ல ஒன்று ஹெல்த்தியாக இருப்பீங்க, நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, குழந்தைக்கும் பால் வந்து நல்லா கிடைக்கும். இது எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன குழந்தை வச்சுருங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நாளைக்கு குழந்தைக்கு பால் எப்படி கிடைக்குதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரியும். அப்புறம் வந்து அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ இது பண்ணுறேன்னா எங்கள் பாட்டி தான் காரணம். ஆமாம், உண்மை.
அவங்க வந்து ஏதோ மட்டனை வந்து ஏதோ மேலே காய போடுவாங்களாம், காய போட்டு ஏதோ பண்ணி கொடுப்பாங்க. அது என்ன கதை அது சொல்லுங்க. என்னது புரியல? ஏதோ மட்டனை வந்து மேலே காய போட்டு அதான் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். என்னது அது? கறி வத்தல். அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, மறந்து போயிட்டேன். அது வந்து ஒரு ஆடு அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து நெத்திலி கருவோடு பண்ணியிருக்கேன் பாருங்க. மீன் வந்து அவங்க இருந்தது வந்து பாட்டி வீட்டில் வந்து ராயப்பேட்டிலையும் முக்கால்வாசி கோட்டி தோப்புலேயே இருந்தாங்க. அங்கே வந்து மீன் வந்து ஈஸியாக கிடைக்கும், நல்ல சீப்பாக கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து கருவோடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இவங்களே பண்ணி வச்சுருவாங்க. உண்மையாக சொல்லணும்னா பாட்டி பண்ணதை பார்த்து தான் நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுப்பாங்க. கடையில் போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கருவாடு வாங்குறத விட இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தலைக்கறி பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதில் உள்ளது எதுவுமே எனக்கு பிடிக்காது. மட்டன் வந்து நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அது பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால் என்ன பண்ணுவாங்க, வேறு மாதிரி இந்த கோலா உருண்டை, வடை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ட தொட்டு தான் இன்றைக்கி வந்து என்னால் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது. அப்புறம் யாரும் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்னது நீங்கள் வந்து பெரிய சிட்டெரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா சிட்டெரும்பு மாதிரி இன்றைக்கி நான் வேலை பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் எங்கள் பாட்டி தான். அப்படி ஒழிச்சு தருவாங்க. பெரிய பிள்ளையானப்போ எப்படி சாப்பாடு கொடுக்கணும், குழந்தை பிறந்தப்போ எப்படி சாப்பாடு. ரமேஷ் பிறக்கிற வரைக்குமே எங்கள் பாட்டி வந்து இருந்தாங்க. ரமேஷுக்கு குளிக்க வைக்கிறது, என்னோடய பெரிய பையனை குளிக்க வைக்கிறது எல்லாமே வந்து அவங்க தான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து நடந்து வருவாங்க டெய்லி எங்கள் வீட்டுக்கு. நடந்து வந்து இவங்களை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வெயில் போனவுடனே போவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே தங்க சொன்னாலும் தங்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு பண்ணதுக்கு தான் இன்றைக்கி நான் ஹெல்த்தியாகவும் இவ்வளோ எதிர்ப்பு சக்தியோட பல நோய்களுக்கு முன்னாடி எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தெம்பு என் உடம்புல இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம். அதனால் இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க. அப்போ தான் அதுவும் வயசு பிள்ளைங்க நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தோசை, அரை தோசை, 1.5 இட்லி நல்லா சாப்பிடுவாங்க. ரமேஷ் சாப்பிடுவான். நான் வந்து அடித்து இவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது சாப்பிட வைக்கிறது. ஆனால் என்ன, ரமேஷ் மட்டும் வெயிட் போடவே மாட்டான், அந்த குச்சி மாதிரியே இருப்பான். நீங்களாம் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறது ஜிம்முக்கு போகிறாங்களா? ஐயோ இப்பதான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க மறுபடியுமா? கடவுளே, முடிஞ்சவங்க கண்டிப்பா ஜிம்முக்கு. ஐயோ வேணான்னு சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமா அவன் லாக்டவுன் முடிஞ்சவன போறேன்னு சொல்லுவான், அடுத்து லாக்டவுன் போட்டுருவாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுங்கட்டி இவன் மறுபடியும் போறானா? ஆஹா எப்பா, இந்த டைம் கண்டிப்பா ஒரு போயிட்டு எல்லாரையும் வீட்டில் உட்கார வைக்க போறேன். அந்த மாதிரி நல்லா வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சூப்பு, பருப்பு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஜீரணம் ஆகலை அப்படின்னாக்கா, சிலருக்கு வந்து பருப்பு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, உடனே வந்து வாழைப்பழத்துக்குள்ளே கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தை வச்சு அப்படியே சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு குடிச்சிருங்க. இதெல்லாம் வந்து ஜீரணம் ஆகிடும். ஐயோ அப்படியே குடிக்கிறதா அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லையா, இஞ்சி ஏலக்காய் போட்டு நல்லா பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகும், நல்லா சாப்பிட முடியும், நல்லா பசி எடுக்கும். எல்லாமே குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து பெருங்காயம் சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி இந்த 1 ஸ்பூன் வந்து பெருங்காய தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நான் இதில் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஊற வச்சிடுறேன். ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சுருவோம். லெமன் வந்து ஒரு முழு லெமன் வந்து நான் புழிஞ்சிருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன் இருக்கும். இப்போது மஞ்சத்தூள் வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். உப்பு பார்த்திங்கன்னா அரிசிக்கு சேர்த்து நான் போட்டுடுறேன். அதனால் ஒரு 1.25 உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால் 1.25. ஒரு 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும்.
அதுக்கப்புறம் நம்ம வீடு வந்து கேட்டிருந்தீங்க, தனி வீடா இல்லை ஃப்ளாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எந்த காலத்துலையுமே வந்து ஃப்ளாட் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ப்ரைவேசியா சூரி, அது கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன வேலை செய்யணுன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு பண்ணணும் அப்படிலாம் அதில் இருக்கிறதுக்கு எனக்கு அப்பையிலேருந்தே பிடிக்காது. தனி வீடு தான் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லா டைப்பு. ஒரு சைடு 12 வீடு, அடுத்த சைடு 10 12 எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி தான். கேட்டு வந்து வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், வேணான்னா அப்படியே கூட விட்டுடலாம். வாட்ச்மேன் அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு வந்து இருக்குது. அப்படி தானப்பா? ஆமாம், அந்த மாதிரி தான். நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ளாட்டாக என்னன்ட்டு. லொக்கேஷனும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லொக்கேஷன் மட்டும் இப்போ ரிவீல் பண்ண வேணான்னு வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃப்யூச்சரில் சொல்லலாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நாங்கள் ரோஸ் வந்து எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தனியாக தான் லேண்ட் வாங்கி இது பண்ணலான்னு பார்த்தோம். பட் அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஸோ இந்த வீடு பார்க்கும் போது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு தோணுச்சு. அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரோஸ்ன்னும் போது உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி, சிசிடிவி கேமராஸு எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அம்யூனிட்டிஸில். தனி வீடு வாங்கி பின்னாடி கொஞ்சம் தோட்டம், முன்னாடி செடி, அந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வாங்கி கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தையும் நின்று நம்ம வேலை பார்க்கணும், அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரி இந்த மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டோம். அதுவும் எங்ககிட்ட இருந்த பைசாக்கு இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண தொட்டி இந்த வீடு வந்து பிளான் பண்ணிட்டோம். சரி இதே போதும் அப்படின்றதுனால பிரியாணி வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன். அப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதனால் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒரு 2 பீஸ் தான் நான் இதில் போடுறேன். ஏன்னா நான் பிரியாணி மசாலாவில் அது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கேன் இந்த மட்டன் வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டோம். இந்த மட்டன் சூப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் சூப்பை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுலேயும் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம். நான் வந்து ஒரு 3.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 7 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி ஒரு 2-3 விசில் போட்டுக்கலாம். ஒரு பாதி தக்காளி நறுக்கி வச்சுருங்க, அதுவே சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் எடுத்து கொட்டிடலாம். சூப்பு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் தாளித்து கொட்டினீங்கன்னா. குக்கரில் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டேன். ஏன்னா இந்த பாத்திரத்தில் தான் நமக்கு அரிசி போட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். குக்கரில் வந்து அதில் 3 அழகுக்கு மேலே பண்ண முடியாது. மேலே வந்து நம்ம கொத்தமல்லி மூடி வச்சுடுவோம். 10 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். நான் நல்லா சாதம் வடித்து வச்சுருந்தேன், அதை நல்லா மசிச்சுட்டு 3/4 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தயிர் போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், பெருங்காயம் இது மட்டும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஊற்றிடலாம். அதே மாதிரி தயிர் பச்சடி கொஞ்சம். ஏய், நீ கொண்டு வந்து அப்படி முன்னாடி வச்சிருந்த தெரியாம ஊத்திக்கிச்சு. கொஞ்ச நேரத்துல
என்னையா கலாய்க்கிறேன் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக ஆகிடும். பாருங்கள், ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், அதுக்கப்புறம் மட்டன் சூப்பு, மட்டன் பிரியாணி, ரசம், மாம்பழம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.